இருப்பை காட்டுது. மேலும் கொத்தமல்லி இன்சுலின் சுரப்பை தூண்டி ரத்த சர்க்கரையோட அளவை குறைக்க செய்து. எல்லா உணவுகளிலும் கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் சேர்க்கறது எதற்காகனா எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு, வைட்டமின்ஸ்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றதுனால தான் சேர்க்குறாங்க. சும்மா சுவைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சக்திகள் இருக்கிறதுனால தான் நம்ம அப்போ இருந்தே பயன்படுத்திட்டு வரோங்க. அதிக கொழுப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறைக்க கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்தலாம். சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் எந்த மாதிரி கொத்தமல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதுல்ல. தினமும் கொத்தமல்லியை ஊற வைத்து தண்ணீர் குடிக்கலாம், கொதிக்க வைத்த தண்ணீர் குடிக்கலாம், இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு சருமத்திற்கும் சரி நம்ம அப்ளை பண்ணலாம். உதடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவப்பாகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஒரு கொத்தமல்லி இலைகளை கசக்கி அந்த ஒரு சாறை பிழிந்து வைத்தோம், ஆனால் அது சரியா போகும். தீக்காயங்கள் ஏதாவது இருந்தால் கொத்தமல்லி சாறு வைக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற